அழகான பாரசீக கிளி ஒன்றை வளர்த்து வந்தார் மாமன்னர் அக்பர். 10 பணியாளர்களை போட்டு நல்லா பராமரிச்சு வந்தாரு. தினமும் போவாரு, உணவு ஊட்டுவாரு, பேசுவாரு, பாசம் காட்டுவாரு, வருவாரு. ஒரு நாள் அந்த கிளி செத்து போச்சு. கடுமையா கோபமாயிட்டாரு அக்பரு. அந்த 10 பேரையும் கண்ணா பின்னான்னு திட்டிவிட்டாரு. அந்த கிளிங்காவுமாவே தெரிஞ்ச அவரு புதுசா இன்னொரு கிளிய வாங்கினாரு. சொல்லிவிட்டாரு, இந்த பாரசீக கிளியாவது பத்திரமா பாத்துக்கங்க. எவனாவது வந்து கிளி செத்து போச்சுன்னு மட்டும் சொன்னா அவன் தலை அவன்கிட்ட இருக்காது, சீவிடுவேன் சீவி. கராரா சொல்லிவிட்டாரு. இப்போ சர்வ ஜாக்கிரதையா அந்த 10 பேரும் அந்த கிளிய பராமரிச்சாங்க. கண்ணு கருத்துமா காத்தாங்க. எப்பவுமே யாராவது ஒரு ஆளு பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க. ராத்திரி பகலா அதோட பேசி பேசி பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி சர்வ ஜாக்கிரதையா செஞ்சோம். அந்த பாழா போன பாரசீக கிளி செத்து போச்சு. பதறி போயிட்டாங்க அந்த 10 பேரும். திகைச்சு போய் நின்னாங்க. யாரு மன்னர்கிட்ட போய் கிளி செத்து போச்சுன்னு சொல்லி உயிரை விடுறது? திகைச்சு போய் நின்னாங்க. ஆஸ்தான அமைச்சர் பீர்பால் கிட்ட போய் நின்னாங்க. அவரு சரி விடுங்க, பக்குவமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அக்பர் கிட்ட போய் நின்னாரு. மெல்ல முடிச்ச அவுத்து விட்டாரு. மன்னா, என்ன? கிளி மன்னா. ஆமா, அதுக்கு என்ன? போய் பார்த்தீங்களா மன்னா? சில நாட்களுக்கு முன்னால் போய் பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் வந்தேன். இப்ப என்ன? அப்படியா மன்னா? நேத்திலிருந்து அந்த கிளி பேசவே இல்லையாம். என்ன, பேசலையா? ஆமா மன்னா, எதுவுமே சாப்பிடலையாம். என்ன, சாப்பிடலையா? சாப்பிடவும் இல்லையா? ஆமா மன்னா, கண்ணை திறக்கவுமே இல்லையாம். ஆச்சரியமா இருக்கு, கண்ணை திறக்கலையா? அந்த கிளி என்னதான் பண்ணுது? ஒண்ணுமே பண்ணல மன்னா, மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு. ஆமா மன்னா, 2 காலையும் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாம அசையாம அப்படியே கிடக்குது மன்னா, மணிக்கணக்கா. அதான் அப்படி மட்டமல்லாக்க. என்ன பீர்பால் உளறீங்க? கிளி செத்து போச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா சரிதான் மன்னா. இப்படித்தான் வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும், விவேக புள்ள வாழ்ந்துக்கும். கை தவறினால் கண்ணாடி உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாய்களிய பேசுறது ஈஸி, பேசினபடி செய்யறது கஷ்டம். மீன் கூட தூண்டிலிருந்து தப்பும் வாய் மூடி இருந்தால். ஏண்டா ஓவிய நோட்ல நாய் படம் வரைஞ்சிட்டு வாய வரையாம வச்சிருக்க அப்படின்னு டீச்சர் கேட்டதுக்கு, நாய் தான் ஒரு வாயில்லா பிராணி ஆச்சே டீச்சர் அப்படின்னு அந்த மாணவன். குறைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல. அதனால நம்ம வேலைய நாம பார்த்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும். இப்படி ஒரு நம்ம ஆளோட வாயி. வாட் இஸ் தயிர் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்டதுக்கு விடுவானா நம்மாளு? இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிட்டான் பாருங்க. மில்க் ஸ்லீப்பிங் அட் நைட், மார்னிங் பிகம் டைட், அதுதான் தயிர். நாங்களும் இங்கிலீஷ் பேசுவோம்ல. இதோ கணவர்களுக்கு கணிசமான டிப்ஸ். வாயை மூடுன்னு மனைவியால் கிட்ட கத்துறதை விட, ஆகா உன் இதழ்கள் தான் மூடி இருக்கும் போது எவ்வளவு அழகுன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் பாருங்க.